Eswaran English Reading Channel. அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோக்கெல்லாம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் பாருங்க. தமிழ் வழியாக ஆங்கில வாசம் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் ஆங்கிலத்தை தமிழ் போல் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். இது 149வது வீடியோ. அப்போ 148 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன். முன்னாடி சொல்லிட்டு வந்த மாதிரி ஆங்கில உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், கூடுதல் உயிரெழுத்துக்கள், கூடுதல் மெய்யெழுத்துக்கள் என்ன தமிழ் உச்சிக்கு உங்களுக்கு தனித்தனி வீடியோ கொடுத்து ஒரு விளக்கப்பட்டுள்ளது. அது தமிழில் உயிரெழுத்து மெய்யிருந்தா எப்படி உட்காந்து காண்டா எத்தனை ஆங்கிலத்தில் இருக்கு இப்படியே வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம படிச்ச அந்த ஆங்கில உச்சரிப்பிற்களாலும் ஆங்கில மாதங்களையும் கோடி வரைக்கும் எழுதுவதற்கும் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களையும் போன வீடியோவில் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இப்பொழுது பாரு ஒரு சில நாடுகளை எப்படி நம்ம உச்சரிப்பிலாலும் படிக்கிறது இந்த வீடியோவில் வளர்க்க போறேன். இது 149வது வீடியோ. என்னுடைய போன் நம்பர் 99 440 74 298. இந்த தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் நம்ம தாய்மொழி மூலம் வாசிக்கிறது இந்த தலைப்பில் புக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புக்கையும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிக்கலாம். 3வது மாணவர்கள் படிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு ஒரு 40 நாடுகளை பற்றி உங்களுக்கு நம்ம உச்சரிப்பாளர் எப்படி படிக்கணும் கூட்டமாக போட வேணாம். நான் கற்பிக்கிற உச்சரிப்பாளர் எப்படி வாசிக்கணும் இப்ப மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளும் தெரியாம என் உச்சரிப்பாளர் தமிழ் மாதிரி வாசிச்சுவாங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் கவனமாக பார்க்கணும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் நாடுகள் தேசங்கள். இப்ப முதல்ல என்ன ஓட்டிங்க NO நா இர் வே நார்வே. இந்த ஒரு நார்வேன்றது ஒரு ஐரோப்பா கண்ட்ரிகள். இந்த 19 நாடு வரைக்கும் ஐரோப்பா கண்ட்ரிகள் வரும். 19 நாடுகள் ஐரோப்பா நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள், டெக்னாலஜி நாடுகள். இப்ப நார்வே நார். இப்ப என்னோட நோ நோ நாலு உச்சல் வேட ஓ போர் 4 உச்சல் சொல்லிக்க. ஓ நாலு உயிரெழுத்து வரும். அது இல்லாம ஊக்கு வரும், ஊக்கு வரும். ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். அது இல்லாம அதே வந்து ஓன்ற உயிரெழுத்து யாவுக்கு வரும், யோவுக்கு வரும். இதெல்லாம் வெளிக்கு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோ சொல்லிட்டே இருக்கேன். எப்படி படிக்கலாம்? நோன்னு படிக்கலாம், நான்னு படிக்கலாம், நாடு. இப்ப இங்க எடுத்து நார் NOT நாட்டுன்னு படிக்கிறான். நார்வே ஒரு அழகான நாடு, சூரியனை மறையா நாடு கேள்விப்பட்டிருப்போம். நார்வே. இதுல பாருங்க நார்னு எடுக்கலாம். நார்னா இல்லைன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. டீச்சர் பார்த்துக்க. நார்னா இல்லை, வேண்டா வழி, வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். நார்னா இல்ல, வேண்டா வழி. அது நார்வேன்னு ஒரு நாடு, நாடா குறிக்க ஐரோப்பா நாடு, ஒரு அழகான நாடு. FI ஃபீல்டு படிக்கலாம். ஃபைனல் புரியுங்களா? ஃபைன். அப்ப ஃபீல்டு படிக்கணும். இங்க ஃபின்லாந்து, ஃபின்லாந்து அது ஐரோப்பா நாடு. ஃபின்லாந்து எப்படி அந்த நார்வேக்கு அடுத்த நாடு ஃபின்லாந்து. இது வந்து பாருங்க எஸ்க்கு என்னது உச்சரிப்பு இஸ். WE பல 5 உச்சரிப்பு படிக்கலாம். VV வேவே வாவுக்கும் படிக்கலாம். இங்க சுவி இது டன், ஸ்வீடன். நம்ம தமிழ்ல சுவீடன் கூட. ஸ்வீடன் பின்லாந்துக்கு அடுத்த இருக்க நாடு ஸ்வீடன். டே இன் டென் மா இரு இக்கு டென்மார்க். அது ஒரு ஐரோப்பா நாடு. டெண்டா பாத்தீங்க. டெண்டா குகை. டெண்டா டென் குகை. இன்னொரு டீ போட்டு சாதாரண உச்சரிப்புல டீ அது டெண்டா 10. டெண்டா குகை. மார்க்கு தெரிய மார்க்கு மதிப்பெண். டென்மார்க் ஒரு நாடு இருக்கு, ஐரோப்பா நாடு. ஜே எப்படி உண்டாகுது நம்ம உச்சரிப்புல இச்சு. ஜிக்கு வந்து இக்கு வரும், இச்சு வரும். சீக்கு படிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இக்கு வரும், இச்சு வரும். அப்ப இச்சு ஈக்கு வந்து ஏ 5 உயிரெழுத்து வரும். அப்ப இங்க ஏ சவுண்ட் ஜே இரு படிக்கலாம். இருக்கு அடுத்து உயிரெழுத்து வரல. உயிரெழுத்து தான் சேர்த்து படிக்கலாம். இதெல்லாம் ஒரு டெக்னிக் பார்த்துக்க எப்படி நம்ம படிக்கணும். ஜெர் மா MA மா NYD ஜெர்மனி
ஜெர்மனி, ஹிட்லருடைய நாடு. சர்வாதிகாரி ஜெர்மனி, ஜெர்மனி. இவருக்கு இதில் தமிழில் மெனின்னு படிப்பாங்க. மெனின்னா பல, MANY, மெனின்னு மேண்டு படிக்கிறார். மெனி, மெனி, மெனி பீப்புள், அதிக மக்கள், மெனி பல. இப்ப NE பாருங்க, ஈ சேர்த்தா பெரும்பாலும் ஏ உச்சரிப்பு. ஏன்னு சே மே ரே. இப்ப பாருங்க NE நே, THE தா, நெதர் இர், நெதர்லாந்து. அது ஒரு அழகான நாடு, ஐரோப்பா, நெதர்லாந்து. இப்ப எல் இச்சி ஜி யூக்கு ஆசை ஒன்று இருக்கு. இன் பெல்ஜியம் யூக்கு பாருங்க, யூ என்பது ஆங்கில உயிரெழுத்து. உ ஆ 3 உயிரெழுத்துக்கு வரும். அது இல்லாம யாவுக்கு வரும், அடுத்ததாவது யூவுக்கு வரும், யூவுக்கு வரும். ஏதாவது வீடியோ போட்டிருக்கேன். 6 உச்சரிப்பு வரும் யூ என்ற ஆங்கில உயிரெழுத்து. உ ஆ 3 உயிரெழுத்துக்கு வரும். யாவுக்கு வரும், யூவுக்கு வரும், யூவுக்கு ஒரு 3 உயிரெழுத்துக்கு வரும். அப்ப யா இங்க உச்சரிப்பு யா. பெல்ஜியம் யா யா. பே இப்ப பே எல் இச்சி ஜி யா எம். தமிழ் மாதிரி படிக்கிற பாத்தீங்களா? பெல்ஜியம், பெல்ஜியம். பாருங்க எப்புக்கு என்ன உச்சரிப்பு? இஃப். எஃபோட ஐசா ஃபை ஃபீன்னு படிச்சீங்க. ஃபீ எப்ப மட்டும் வராது, அடுத்த உயிரெழுத்து வரலாம். அதனால இஃப். இர்ரா ஃப்ரா. இன்னு இது இஸ். இது இஸ் சி வந்தாலே இஸ். ஈ உச்சரிப்புல பிரான்ஸ். இந்த சி வந்தாலே ஈ உச்சரிப்புல. இதுக்கு என்ன உச்சரிச்சிருக்கேன்? பிரான்ஸ். ஐஸ், ரைஸ், மைஸ், நைஸ், இண்டிபெண்டன்ஸ், சர்வீஸ். இது போல சி தான் வரும். நம்ம உச்சரிப்பு தான் சொல்லி கொடுப்பேன். நம்ம உச்சரிப்பு படிக்க சொல்லி உங்களை பாருங்க. எஃப்க்கு இஃப். இர்ரா இன் இஸ். பிரான்ஸ் வருவதுங்களா? பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ். அடுத்து பாருங்க இப்போ போ இர் டியூ சு இக்கா இல் போர்ச்சுகல். இந்த டியூ வந்து பல உச்சரிப்பு. டியூ டூன்னு படிக்கணும், டூன்னு படிக்கணும், தாண்டு படிக்கணும். டி இத்துபசார் தூர் படிக்கணும், தூர் படிக்கணும், தாண்டு படிக்கணும். இன்னொன்று 2 டெக்னிக் சொல்லி டியூ ஒரு வார்த்தையில் டியூ வந்தா சாண்டு படிக்க, இன்னொன்று சூண்டு படிக்க சொல்லி கொடுக்க. நேச்சர், நேச்சுரல். அது சூண்டு படி. மார்ச் வரைக்கும் டியூ சூண்டு படிப்போம். அப்ப இங்க வந்து சூ போர்ச்சுகல். போ இர் சு கா இர் பாத்தீங்களா? போர்ச்சுகல். அடுத்து பாருங்க இஸ். ஏன் இஸ் படிக்கிறாங்க? உயிரெழுத்து வரல, அதனால மெய்யெழுத்து இஸ். பே இப்ப பே. இது இ இன் ஸ்பெயின். ஸ்பெயின், ஸ்பெயின். இந்த பிய எஸ் பெயின். பெயின் தான் வலிக்கிறது. பெயின் ரொம்ப பெயினா இருக்கியா, வலிக்கிறது. அப்படியே வார்த்தை அர்த்தம் எடுத்துக்கலாம் நம்ம. பெயின் என்ன அர்த்தம்? வலி. வலி. எஸ்எஸ்ஆர் ஸ்பெயின் நாடாயிருது. அது ஒரு அழகான நாடு போர்ச்சுகல்ல. ஏன் அழகான நாடு சொல்லிட்டே இருக்கேன் பாருங்க. நானே பார்க்க எப்படி நான் சொல்ல உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. இது ஒரு அழகான யூரோப் நாடு, ஐரோப்பா கண்ட்ரியில இருக்கு. இட்டாலி. இட்டாலி. இட்டாலியில ரோம் போட்டிருக்க தலைநகரம். அதே இட்டாலியில வெனிஸ் ஒரு கடல் நகரம். கடலுக்குள்ள இருக்கீங்க ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ள கடலுக்குள்ள எப்படி வீடு கட்ட முடியும்? பெரிய பெரிய அரண்மனைகளா கட்டிருக்காங்க வெனிஸ்ல. அதுல கப்பல் என்ன படகுல தான் போகணும், ரோடெல்லாம் கிடையாது. அந்த ஊருக்குள்ள படகுல தான் போகணும். வெனிஸ் ரோமுக்கு அடுத்தாப்புல வருது. அடுத்தது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அது உலகத்திலே இந்த எல்லா பணக்காரங்களும் பணத்தை கொண்டு போட்டுருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான நாடு சுவிட்சர்லாந்து. ரொம்ப இயற்கையான நாடு சுவிட்சர்லாந்து. ஏயு ஆண்டு படிச்சிருக்கோம். ஆண்டு வரும், ஆறு அதிகமா வரும். ஆ இஸ் இட் இ யா ஆஸ்திரியா. இதே மாதிரி ஆஸ்திரியாவுக்கு ஏயு வரும், ஆகஸ்டுக்கு ஏயு வரும், ஆட்டோவுக்கு ஏயு போட சொல்லிருக்கேன். அப்ப ஆஸ்திரியா. ஆஸ்திரியா ஆ ஏயு சேர்ந்த கூடுதல் உயிரெழுத்து. ஆ எஸ்க்கு இஸ், டிக்கு இட்டு, ஆரை நீண்டு படிக்க, ஏவுக்கு யா. ஆஸ்திரியா. ஆஸ்திரியா அது ஒரு ஐரோப்பா நாடு. இது எப்படி படிக்கணும்? செக். செக் ரிபப்ளிக். செக் குடியரசு தமிழ்ல செக் குடியரசு. ரிபப்ளிக்னா குடியரசு. ரிபப்ளிக் பார்த்தீங்கன்னா குடியரசு. அப்ப இது எப்படி படிக்கணும்? செக்குக்கு சி பாருங்க, ஜெட்டி சிஹெச். சிஹெச் இட்டு படிச்சிருக்கேன், இச்சிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப செக் ரி பா இப்ளிக் ரிபப்ளிக். ரிபப்ளிக் நீங்க பப்ளிக்னா பொது, ரிபப்ளிக்னா குடியரசு. குடியரசு ரிபப்ளிக். செக் குடியரசு தமிழ்ல. அது ஒரு ஐரோப்பா நாடு. பிஓ போ போலந்து. எங்க நீங்க லேண்டுனா நிலம்.
அப்ப போலந்து இப்படி நிறைய நாட்டுக்கு வரீங்களா? போலந்து, நெதர்லாந்து வருவீங்களா? பின்லாந்து, இங்கிலாந்து இப்படி வரும். லேண்டு நிறைய நாடுகள் இருக்கு. இப்ப வந்து போலந்து, அது ஒரு ஐரோப்பா நாடு. லட்வியா, லாத்வியா, லட்வியா அது ஒரு ஐரோப்பா நாடு. இது லித்தோவேனியா, லீத்தோ டிஹெச்ஓ தோ, எல்ஐ நீ, இது வே என்ஐ நீ யா, லித்தோவேனியா அது ஒரு ஐரோப்பா நாடு. அடுத்து பாருங்க எஸ்டோனியா, எஸ்டோனியா இது 19 நாடு ஐரோப்பா நாடுகள். இது தாய்லாந்து, தென்கிழக்கு ஆசிய நாடுனாங்க. டிஹெச்ஏ தா, ஐக்கு வந்து மெய்யெழுத்து யா கொடுத்து தாய், தாய்லாந்து. இந்த டிஹெச்ஏ தைன்னு படிக்கிறாங்க. ஏ கை சவுண்ட் இருக்கு. அப்ப இத்தை தைன்னு படிக்கிறாங்க. இங்க தாய்லாந்து, டிஹெச்ஏ தா, ஈக்கு என்ன வரும்? ஐ, தாய்லாந்து. இது தென்கிழக்கு ஆசிய நாடு. எதுக்கு போய் உங்களுக்கு ஒரு 19 நாடுகள் நான் சொன்னேன்னா இது ஐரோப்பா நாடுகள். இந்த 19 நாடுகளில் நார்வேல இருந்து எஸ்டோனியா வரைக்கும், நார்வே, பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாந்து வரிசையா வருது. பெல்ஜியம், பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், இத்தாலி, ரோம், இத்தாலியில வெனிஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, செக் ரிபப்ளிக், போலந்து, லட்வியா, லித்தோவேனியா, எஸ்டோனியா, இந்த 19 ஐரோப்பா நாடுகளையும் இந்த ஆண்டவர் என்னை பார்க்க வைத்தார். போன வருஷத்துல இதே டைத்துல அங்க டூர் போயிட்டு இருக்குது. பெருமை கிடையாது, ஆண்டவர் செய்த விஷயம். யாரும் போயிருக்க முடியாது, நான் சொல்ல முடியாது. நாங்க குடும்பத்தோட என்னுடைய 2வது மருமகன் இம்மானுவேல் என்பவர் நார்வேயில பணிபுரிந்தாங்க. வேலைக்காண்டி போயிருந்தாங்க. மகனும் 2வது மகள் சாந்தியம்போரும் இம்மானுவேலும் சாட்சியா சொல்லுகிறேன். நான் பெருமைக்கு சொல்ல 19 நாடுகள் நான் 3 மாசங்கள் சுற்றுப்பயணம் பார்த்து அதனால வரிசையா இது போங்க. நார்வேயும், பின்லாந்து, ஸ்வீடனும் கார்ல போய் காட்டினாரு. பாக்கலாம் கப்பலும், பிளேனும், பஸ்ஸுகளும். ரெண்டாவது ஒரு செங்கன் விசாண்டு எடுத்துட்டா 26 நாடு பார்க்கலாம் ஒரே விசாவில். அது விசா வாங்குறதே கஷ்டம். அது 26 நாடுகள் பார்க்கலாம். ஏன்னா ஒரே ஐரோப்பா கண்ட ஒரே யூனிட்டியா இருக்காங்க. அப்போ ஒரு விசா எடுத்துட்டு எல்லா நாடும் பார்க்கலாம். ஒரு சில நாடுகளுக்கு பஸ்ஸிலே போகலாம். இன்னைக்கு நைட்டு பஸ் ஏன்னா அடுத்த நாட்டுக்கு போகலாமா? காலையில ஒரு ரொம்ப தூரமா இருந்தா பிளேன்ல போகணும், ட்ரெயின்ல போகணும், கப்பல்ல போகணும். நார்வேல இருந்து பாருங்க டென்மார்க்கு கப்பல்ல போகணும். ஒரு நைட்டு முழுவதும் கப்பல்ல. பெருமை பெருமையாக ஆண்டவர் அதிசயமா என்னை பார்க்க வைத்தார். என்னுடைய மருமகன் இம்மானுவேல் என்பவர் எங்களை என்னது அவர் ஒவ்வொரு திட்டம் வகுத்து ஒவ்வொரு நாட்டில் நாங்கள் 3 நாள் போய் தங்குவோம். பாருங்க இத்தாலியில ரோமு, போப்பாண்டவர் இருக்கக்கூடிய இந்த வெனிஸ் சொன்னேன், கடவுள் கூட இருக்கு. அங்கே ஒவ்வொரு நாட்டிலும் 3 நாள் தங்குவோம். வீடு எடுத்தாரு. எங்களுடைய மருமகன் திரும்ப சொல்லி ஒரு சாட்சியா சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ஒரு அதிசயங்களை காட்டினார். இந்த மெத்தட் கூட ஒரு அதிசயம் இல்லையா, தமிழ் மூலம் ஆங்கிலம் படிக்கிறது. இந்த ஆண்டவர் எனக்கு அதிசயமா பண்றாரு ஒரு சாட்சியா சொல்லிக் கொண்டிருக்கேன். நீங்க நம்புங்க, நம்ம பார்க்கறது கவலை இல்லை. ஆனா தாய்லாந்து போட்டிருக்கேன். தாய்லாந்து சென்னைக்கு போனா தாய்லாந்துல போய் அந்த பாங்காக்கு விமானம், பெரிய விமான நிலையம் தாய்லாந்து தலைவர் பாங்காக்குல ஒரு நாள் 1.5 நாள் தங்கியிருக்கணும். நான் நார்வேக்கு போறதுக்கு, நார்வே தலைவர் ஆஸ்லோ, அந்த ஆஸ்லோவுக்கு போறதுக்கு இந்த தாய்லாந்து விமானம் பெரிய விமானம் நினைக்கியா 1.5 நாள் தங்கியிருந்து 18 மணி நேரம் கழிச்சுட்டு இந்த நார்வேக்கு போக முடியும் கனெக்ஷன். அதே மாதிரி திருப்பி வரும்போது அதே பாங்காக்கு வந்து 3 மாசம் கழிச்சு, 3 மாசம் வெளிநாட்டு பயணம். ஒரு சாதாரண ஒரு வாத்தியார், கிராமத்து வாத்தியார். அதனால இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பெரிய வசதியான வாத்தியார், ஒரு சாதாரண வாத்தியார். இந்த அதிசயம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நான் அங்க எல்லா நாட்டுடைய படமே அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டே இருப்பேன். எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அனைவருக்கு நான் யாராவது தொடர்புக்காக எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப தாய்லாந்து வழியா போகணும். திரும்பி வரும்போது தாய்லாந்துல 1.5 நாள் தங்கிருந்து பழனிக்கு சென்னையில பிளைட் ஏறி வரணும். சென்னைக்கு வரணும். தாய் ஏர்லைன்ஸ்ல வரணும். தாய் ஏர்லைன்ஸ்ல. இப்படி ஒரு பாத்தீங்கன்னா நார்வேனா ஒரு அழகான நாடுயா. மழையும் தண்ணியும் சார்ந்த அந்த நாடு. ஜனத்தொகையே 50 லட்சத்துக்குள்ளதான் இருந்தாங்க. அவங்க பெரிய ஒரு அழகான நாடு. இங்க போனாலும் சுரங்கத்துக்குள்ளதான் போகணும். எங்க போனாலும் சுரங்கத்துக்குள்ளதான் போகணும். உலகிலேயே எனக்கு தெரிஞ்ச 25 கிலோமீட்டருக்கு சுரங்க பாதை இருக்கு. மலைக்குள்ளே குறைஞ்சி தொடர்ந்து ஒரே நீளமான 25 கிலோமீட்டர் தொடர்ந்துக்குள்ளே போனோம். ஒரு நாளைக்கு நாங்கள் டூர் வரணும். 10 நாள் போன காட்டினார் கார் எடுத்து திருவள்ளூர். அங்க நடந்தது சொல்றேன். ஒரு நாளைக்கு 20-25 டனல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டனல் தான் கோயிலுக்குள்ள போகணும்.
மழையை குறைஞ்சுதான் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நாடே மழை, அதுக்கு தண்ணி, தண்ணியில கப்பல்ல போகணும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு. இப்படித்தே ஒரு அதிசயமான நாடு. ஐரோப்பா நாடுகளே எல்லாத்துக்கும் பிடித்த நாடு நார்வே. அங்கதான் சூரியன் நைட்ல அங்க இருக்கு பார்க்கலாம். ஒரு அதிசயமான நாடு நார்வே. யாருக்கு அங்க பிடிக்கும்? இப்ப போனீங்கன்னா இந்த சிலோன், இந்த விடுதலை புலி சண்டையில அந்த சிலோன்காரர் போயிட்டு ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்காங்க. ரொம்ப பங்களா கட்டி கார் பங்களோட இருக்காங்க நிறைய. நார்வேல அந்த ஆஸ்ட்ரோ நகரத்துல அந்த நாடு அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து அங்க எல்லாருக்கும் வேலைங்கயா. யாரும் வீட்டுல இருக்க கூடாது. நார்வேல எல்லாருக்கும் வேலை. அங்க அதிகமா வருமானம் பெட்ரோல் கிடைக்குமா. அதனால ஜனத்தொகையே 53 லட்சம் 55 லட்சம் சொன்னாங்க அந்த நாட்டினுடைய ஜனத்தொகைய. ஒரு அதிசயமான நாடு. எங்க மகள் கூட இங்கே செட்டில் ஆக ஒரு ஆசை வந்துருச்சு, அங்கேயே குடியிருக்கிறவங்க, வேலைக்கு போனவங்க. அப்படி சொல்ல ஒரு அதிசயமான நாடு. நாங்கள் பார்த்த நாடுகள்லயே, அந்த ஐரோப்பா நாடுகள்லயே கூட உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். சொல்லும் போது ஒரு வாய்ப்பா சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு பெருமையெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு நாடு. அப்ப 19 ஐரோப்பா நாடு, 20 தாய்லாந்து, இங்கிலாந்து. இங்குக்கு என்ஜி போட சொல்லி என்ன ஒரு என்ஜி ஒரு சொல்லி கொடுக்கு. இங்கிலாந்து. இப்ப பிரேசில், கனடா, கனடா, இந்தோனேசியா, இந்தோனேசியா. நம்ம தமிழ் மாதிரி படிச்சோரு ஐடி I70 E70 இந்தோனேசியா, இந்தோனேசியா. இது மொரீஷியஸ். மோவுக்கு எம்ஓ போடணும், MOU போடலாம். MAU மாறு படிக்கணும். ஆனா ஸ்பெல்லிங் மாரிஷியஸ் கிடையாது, மொரீஷியஸ் தீவு, மொரீஷியஸ். MAU மோ சொல்லிட்டாங்க. TIAC TIAC படிக்கணும், சாண்டு படிக்கணும். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க. TIA படிக்கணும், டைன்னு படிக்கணும். TIA தீண்டு படிக்கணும். மாறி கூட TI போட தீண்டு வரும். இவ்வளவு உச்சரிப்பு இருக்கு TIக்கு. அப்ப மொரீசி ரேஷியோக்கு TI RA TIO ரேஷியோ படிச்சு பாத்தீங்களா. பார்சியாலிட்டிக்கு சிக்கு TI வரும். இல்ல விளக்கிருக்கேன் உங்களுக்கு. பாகிஸ்தான், பாகிஸ்தான் நம்ம பக்கத்துல இருக்க நாடு. நம்மளோட சும்மா சண்டைக்கு வந்திருக்க நாடு. இங்கிருந்து நம்ம இந்தியாவில் பிரிஞ்சு போன நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் பாத்தீங்களா. அடுத்து PHக்கு இப்ப படிச்சிருக்கோம். அப்ப இப்ப ஃபீன் படிக்கணும், ஃபைன் படிக்கணும். வேற விஷயம் பிலிப்பு, பிலிப்பைன், பை இன் இஸ் பிலிப்பைன்ஸ் நாடு. பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ் நம்ம உச்சரிப்பு படிக்க சொல்றேன். SIC இங்கு பூல், PO பூண்டு வர உச்சரிப்பு. ஏன்னா ஓவுக்கு ஊ உச்சரிப்பு இருக்கு. TO டூன்னு படிக்கிற மாதிரி MO மூவின்னு படிச்சா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப சிங்கப்பூர். பெங்களூர்ல LO போடுறா, லூ இருக்கு. சிங்கப்பூர் SINC சிங்குன்னு வந்துற. சிங்குனா என்ன? பாட்டு, பாடுதான் பாருங்க. சிங்கப்பூர். மலேசியா, மலேசியா. நம்ம உச்சரிப்பு படிக்க சொல்றேன் தமிழ் மாதிரி. MA மாண்டு வரும். LA லே, LAY லே, SIC மலேசியா. PHA பா இக்கு, பக்ரைன், பக்ரைன். என்ன நாடுங்க? பக்ரைன். RAI ரெயின்டா மலை, ரெயின்டா மலை. அதை நம்மளே எடுக்கலாம், அப்படியே தெரிஞ்சது அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. IS இஸ் படிக்கணும்ல. இஸ் IN. அப்ப இஸ் ஆரோட ஏஇ சேர்ந்தா ஏஇ வந்து கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துங்க. ஏஇக்கு விளக்கிருக்கேன். அந்த ஏஇன்றது கூடுதல் உயிரெழுத்து, ஆங்கிலத்துல கூடுதல் உயிரெழுத்து. அப்ப ஏஇக்கு இ வரும், இ வரும், ஏஇ வரும், ஏஇ வரும். அப்ப இரு ஏ ரே ஏஇக்கு ஏ வரும் சொல்லணும். அப்ப ரேன்னு படிக்கிறதுக்கு RAI ரேன்னு போடணும். RE போட்டாலும் ரே வரும், ஆரோட ஏ போட்டாலும் ரே வரும். பாத்தீங்கன்னா அவ்வளவு உச்சரிப்பு இருக்கு நம்மகிட்ட. அப்ப இஸ்ரேல், வியட்நாம், ஈக்கு யா உச்சரிப்பு இருக்கு. யா ஈட்நாம், ஈக்கு யா உச்சரிப்பு வரும் சொல்லி போட்டிருக்கேன். யா உயிர் மேலுத்து. அப்ப வியட்நாம். ரஷ்யா, NORTH நார்த்,
நார்த்ல நினைச்சா வடக்கு. நார்த் கொரியா, நார்த் கொரியா. அங்க ஒரு ஆட்சியாளர் இருப்பார், பெரிய பயங்கரமான ஒரு நார்த் கொரியா. அப்ப நார்த் கொரியானா சவுத் கொரியாவும் இருக்கும், தென் கொரியா. நார்த் கொரியா, சவுத் கொரியா. அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான். என்னங்க? ஆப்கானிஸ்தான். சவுதி அரேபியா, கொலம்பியா. சைனா. நினைங்க சீனா. தமிழ்ல சீனா, இங்கிலீஷ்ல சைனா. சைன் படிக்க சைனா. இது எகிப்து நாடு, எஜிப்டுன்னு படிக்கிறேன். நான் எதுக்கு இப்படிதான் ஒரு 40 நாடு எழுதி போனேன். நம்முடைய உச்சரிப்பினால படிங்க. கூட்டு மாப்பாடம் பண்ணாங்கன்னு சொல்லி படிக்க சொல்றேன். என்னுடைய உச்சரிப்பினாலும் படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. எந்த நாடா இருந்தாலும் எந்த வார்த்தையாலும் படிக்கலாம்னு சொல்ல என்னுடைய உச்சரிப்பில் உங்களுக்கு சொல்லி படிச்சு காட்டிருக்கேன். அதனால என்னுடைய வீடியோக்களை ஈஸ்வர் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் போய் பாருங்க. தமிழ் வழியாக ஆங்கில வாசல் தலைப்பு நடக்குது. உங்களுக்கு தேவையானால் இது வாங்கி என் கூட தொடர்பு கொடுக்க. போன் நம்பர் 99 440 74 228. உங்களுடைய நல்ல லைக்களை கொடுங்க, உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்க, உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் செய்யுங்க. இது 149. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.